இப்ப நீங்க உங்க திருமண வாழ்க்கையில தனிமைய உணர்றீங்க, சரிங்களா? உங்களுக்கு இப்ப எப்படி இருக்குன்னா, நீங்க வந்து ஏதோ தனியா இருக்கிற மாதிரியும், உங்களுக்குன்ட்டு யாருமே இல்லாத மாதிரியும் அப்படின்ட்டு உணர்றீங்க. அந்த மாரி தான் இப்ப உங்களுக்கு தோணுது, சரிங்களா? தோணுதுங்கிறத விட, நீங்க அப்படி உணர்றீங்க. இல்ல நீங்க தனிமையிலேயே கூட இருப்பீங்களா இருக்கும். நீங்க பிரிவா பிரிவுல இருக்கீங்க பிரிவுல இருக்கலாம். இல்ல தனிமையில இருக்கலாம். திருமண வாழ்க்கைக்குள்ளேயவே கூட தனிமையில இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்க ஆழமா இப்ப சிந்தனை பண்ணி பார்க்குறீங்க. நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு? நம்ம ஏன் இப்படி தனிமைய உணர்றோம்? ஏன் லோன்லியா ஃபீல் பண்றோம்? அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க உட்காந்து சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரிங்களா? அப்படி உங்க வாழ்க்கைய நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, வேற ஒரு கோணத்துல பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுது. இப்ப நீங்க உங்க வாழ்க்கைய வேற ஒரு கோணத்துல பார்க்குறீங்கன்னு வைங்களேன். அது எந்த மாதிரியான கோணம்ங்கிறது உங்களுக்கே தெரியும். சரிங்களா? அ பரவால்ல. இது வந்து ஒரு நல்ல விஷயம். தனிமையில இருக்கும்போது தான் நமக்கு தெளிவு கிடைக்கும். அ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஏன் இப்படி இருக்கு? என்ன பண்ணலாம்? சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்? எந்த விதத்தில சரி பண்ணலாம்? எல்லாமே வந்து தனிமையில உட்காந்து சிந்தனை பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போ இங்க கைடன்ஸ் பொசிஷன் தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கைடன்ஸ்ல உங்களுக்கு 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. அதனால நீங்க ரொம்ப கவனமா இருங்க. உங்கள சுத்தி இருக்கிற யாரோ உங்கள ஏமாத்திட்டு இருக்கலாம். அத நீங்க இன்னும் கவனிக்காம இருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு இந்த தனிமை வந்திருக்கலாம். ஏமாத்துறதுன்னா, அது எந்த மாதிரியா வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? ஆ ஒரு ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஏதோ ஒரு உண்மைய மறைச்சிருக்கலாம். இல்ல உங்கள விட்டு ஓடலான்னு வைங்களேன். ஓடுறது அப்டின்னா என்ன சொல்லணும்? இப்ப கடமையிலேருந்து தவறி போறது, அ பொறுப்ப விட்டு ஓடி போறது, புரிஞ்சுங்களா? அந்த மாதிரின்னு வைங்களேன். அதனால யார் அது? உங்க குடும்பத்தில யாரு அது? அப்டின்ட்டு யோசனை பண்ணி பாருங்க. இல்ல நீங்க உங்க கடமையிலேருந்து நீங்க ஓடிட்டுருக்கீங்களா? அ எங்கேருந்து எங்கே போறீங்க? இல்ல உங்க கூட இருக்கிறவங்க எங்கேருந்து எங்கே போறாங்க? மனசளவிலயாகட்டும், எப்படியாவே இருக்கட்டுமே. அது வந்து நீங்க யோசனை பண்ணி பாருங்க. கவலைப்படாதீங்க. கண்டிப்பா தெளிவு கிடைக்கும்.